Hello students, welcome to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது +2 ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற NCERT சிலபஸ் எக்ஸர்சைஸ் 1.2 பார்த்துட்டு வரும். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7th one ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். In each of the following cases state whether the function is one to one, onto or bijective. So நம்ம வந்து செக் பண்ண போறோம். So first functions வந்து f of x is equal to 3 minus 4x. நமக்கு ஃபங்க்ஷன் வந்து real to real தான் இருக்குது. ஸோ ரியல் டு ரியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 to 1 தான் செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எடுத்துக்கிறது x1 x2 இது ரெண்டுமே வந்து ரியலில் இருக்கும். ஸோ f of x1 is equal to f of x2 இதுதான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ x1ஓட ஃபங்க்ஷன் வந்து இப்போ 3 minus 4x1 is equal to 3 minus 4x2. ஸோ நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது 3 cancel ஆகிடும். ஸோ minus 4x1 is equal to minus 4x2. ஸோ இதிலேருந்து நம்ம பார்க்கும்போது x1 is equal to x2. ஸோ நம்மளுக்கு 1 to 1 ப்ரூவ் ஆகுது. ஸோ therefore function is 1 to 1. இப்போ அடுத்தது வந்து on to 1 செக் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து 1 to 1 on to இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது வந்து bijective ஆகும். ஸோ on to 1 செக் பண்ணுறதுக்கு for any real numbers நம்ம வந்து y belongs to ஆர்லேருந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே இதுலேருந்து நம்ம வந்து எக்ஸை கண்டுபிடிச்சி எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டு அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் அது வந்து ஆன் டூ. ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அந்த எக்ஸை தான் இப்போ வந்து இதுலேருந்து தனியாக எக்ஸ் வேல்யூஸ் தனியாக செப்பரேட் பண்ணி கண்டுபிடிச்சி ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு ஒய் ஆன்சர் வரும். இப்போ பாருங்கள் கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் வந்து 3 minus 4x இதை வந்து ஒய்யை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ ஒய்யை நம்ம அசீம் பண்ணும்போது நமக்கு 4xலேருந்து எக்ஸோட வேல்யூஸ் வேணும். ஸோ minus 4x is equal to நான் 3 இந்த சைடு தள்ளுறேன். ஸோ y minus 3 then x is equal to y minus 3 by minus 4. ஸோ நமக்கு x என்ன வரும். ஸோ மைனஸ் இருக்கிறதுனால நான் மேலே உள்ள ஸ்மைலையும் மைனஸ் எடுக்கிறேன், கீழேயும் மைனஸ் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 3 minus y divided by minus 4. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூஸ் 3 minus y by 4. ஸோ இதிலேருந்து நீங்கள் எக்ஸ் எடுத்துகிட்டு இந்த எக்ஸை வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y வந்துச்சுன்னா அது வந்து ஆன் டூ. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 3 minus 4x. ஸோ இந்த எக்ஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு y வரணும். ஸோ 3 minus 4 into எக்ஸோட வேல்யூஸ் 3 minus y by 4. ஸோ இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். இது வந்து நான் ஒரே டைம் எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ கீழே வந்து 4. ஸோ 4 3s are 12. ஸோ இந்த 4 வந்து இங்கே மல்டிப்ளை ஆகும் நம்மளுக்கு. ஸோ minus 12 4 3s are minus 12 ப்ளஸ் 4y. ஸோ நம்மளுக்கு மேலே 12 கேன்சல் ஆகும். ஸோ 4y by 4. ஸோ 4 கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு y கிடைச்சு. ஸோ f of x is equal to y. ஸோ f of x is equal to y-னா ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து therefore the function is on to. So hence the function is f is bijective. ஏன்னா நம்மளுக்கு 1 to 1ம் on toவும் ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து bijective. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் f of x is equal to 1 plus x square இதோட ஃபங்க்ஷனை வந்து நம்மளுக்கு r to r. ஸோ ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் தான் போகுது. ஸோ நம்ம வந்து செக் பண்ணலாம் x1 x2 ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஆரில் இருக்கும். ஸோ f of x1 is equal to f of x2 நம்மளுக்கு ஆன்சர் வருதான் செக் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து 1 plus x1 square is equal to 1 plus x2 square. ஸோ நமக்கு 1 கேன்சல் ஆகும். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து x1 square is equal to x2 squareனா அப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து ஸ்கொயரிங்கில் இருக்குது. ஸோ நமக்கு x1 என்ன வரும். ஸோ நம்மளுக்கு வந்து ரியல் நம்பர்ஸ்லேயே ஸோ ரியல் நம்பர்ஸில் வந்து ஸ்கொயரிங் பண்ணால் நம்மளுக்கு அதாவது -2 ஸ்கொயர்னாலும் +2 ஸ்கொயர்னாலும் ஆன்சர் வந்து ரெண்டுத்துக்குமே 4 தான். ஸோ நமக்கு 2 வந்து ப்ளஸ்ஸும் மைனஸுமே நமக்கு உள்ளே இருந்தாலும் தெரியும். ஸோ நமக்கு ரியல் நம்பர்ஸில் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் x2. ஸோ நமக்கு 2 கேஸ் வர்றதுனால ஸோ x1
is not equal to x2. ஸோ இது வந்து ரியல் நம்பர்ன்றதுனால நம்ம இந்த கண்டிஷன் செக் நீங்கள் பார்க்கணும். ஸோ x1 is not equal to x2. So therefore f is not 1 to 1. ஸோ 1 to 1 பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து on to. ஸோ on to பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து இங்கே புரியறதுக்கு ஈஸியாக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து இதுவுமே ரியல் டு ரியல் தான். இது வந்து 1 ப்ளஸ் இது வந்து எக்ஸ். நம்ம கொடுக்குற இன்புட் வந்து எக்ஸுன்னா நம்மளுக்கு எக்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி மாறும் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போது ரியல் நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே இங்கே வர ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து -2 கோடமைனில் -2 எடுக்கிறேன். ஸோ -2 எடுத்தேன்னா இந்த -2 வர மாதிரி நமக்கு இன்புட் வேல்யூஸ் இங்கே வராது. ஏன்னா நமக்கு ஒரு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூஸ் தான் -2வாக வரணும். ஸோ -2 இங்கே எடுத்தேன்னா அதுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இங்கே இன்புட் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அதுக்கேற்ற இங்கே வந்து ஒரு ப்ரீ இமேஜ் வர சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் ஸோ -2 கன்சிடர் an element -2 இன் கோடொமைன். நான் வந்து கோடொமைன் எடுத்துக்கிறேன். கோடொமைன் இன் ஆர். ஸோ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் வந்து ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எல்லாமே வந்து 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஸ்கொயரிங் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாகவும் மாறிடும். ஸோ ப்ளஸ்ஸும் வந்து நம்மளுக்கு இது வர ஆப்ஷன்ஸ் வந்து பாசிட்டிவில் தான் வரும். ஸோ நெகட்டிவ்க்கு வர கண்டிஷன் இங்கே நம்மளுக்கு வராது. ஸோ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து பாசிட்டிவ் வரும் இல்லையா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆரில் இருக்கும்போது ஸோ பட் there does not any x in domain R such that f of x is equal to -2. ஸோ நமக்கு -2 நம்ம எடுத்தோன்னா அதுக்கு வர மாதிரி டொமைன் எலிமெண்ட் இங்கே நமக்கு வராது. ஸோ அதனால நமக்கு the function f is not on to. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு 1 to 1 இல்லை on to இல்லை. ஸோ and hence f is neither 1 to 1 nor on to. So next sum 8(1). Let a and b be sets. ரெண்டு செட் இருக்குது. show that ஃபங்க்ஷன் வந்து a cross b ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து a cross bலேருந்து b cross a போகுது. ஸோ நம்ம வந்து இப்போ ரியல் டு ரியல் தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி a cross bலேருந்து b cross a நம்மளுக்கு போகிற ஃபங்க்ஷன். ஸோ சச் தட் நம்மளுக்கு என்ன ஆகுது இப்போ a, b is equal to b, a. இது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே நமக்கு ஷோ தட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதலாம். ஸோ the ஃபங்க்ஷன் வந்து a cross bலேருந்து நம்மளுக்கு b cross a போகுது. ஸோ நம்மளுக்கு இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க எஃப்க்கு வந்து a, b. ஸோ a, b நம்ம எடுத்தோன்னா அது வந்து b, a இப்படி மாறுது. ஸோ நம்ம வந்து ரெண்டு எடுத்துக்கிறோம். ஸோ ஏக்கும் பிக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம் இல்லையா 1 to 1. ஸோ அது இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ let a1 b1 அதே மாதிரி a2 b2. ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு a cross bயில் இருக்கும். ஸோ அப்போ ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்க்குறோம் a1 b1 b1. ஸோ அதே மாதிரி இதோட ஃபங்க்ஷன்ஸ் a2 b2. ஸோ நம்மளுக்கு f of abயோட ஆன்சர் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க ab வந்து b, aவாக மாறுது இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ இது மாற்றுறோம். ஸோ f of a1 b1ஓட ஆன்சர் வந்து நம்மளுக்கு எப்படி வரும் b1 a1. அதாவது இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் அது நம்மளுக்கு அது அப்படியே மாறுறது இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுக்கும் இப்போ b2 a2. ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணி பார்த்தா அப்போ b1 is equal to b2. அதே மாதிரி a1ஓட வேல்யூஸ் a2. ஸோ நமக்கு இது ரெண்டு கண்டிஷன்ஸ் வரும்போது f is 1 to 1. நம்மளுக்கு
ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து ஆன் டு 1 பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற எலிமெண்ட் வந்து ஏபி. ஸோ இப்போ அதையே வந்து நம்ம மாற்றி எடுத்து பார்க்குறோம். ஸோ லெட் பி கமா ஏ. ஸோ பி கமா ஏ வந்து நம்ம பார்க்கும்போது அப்போ இது வந்து பி க்ராஸ் ஏல இருக்கும். ஸோ இந்த எலிமெண்ட்டை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு பி கமா ஏ பார்க்கும்போது ஸோ நம்மளுக்கு எல்லாமே வந்து எலிமெண்ட் வந்து சேமாக தானே இருக்குது. ஏ கமா பி எடுத்தால் அது பி கமா ஏவாயிடுது. இப்போ பி கமா ஏவை எடுத்தால் அது வந்து நமக்கு அந்த எலிமெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து a comma b is equal to b comma a by definition f. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற டெஃபினேஷன் படி பார்த்தாலும் ஸோ a comma bன்னு எடுத்தாலும் நம்மளுக்கு ab எடுத்தாலும் a2 b2 தான். ஸோ ba எடுத்தாலும் நம்மளுக்கு b1 a1 தான் வரும். ஸோ the function is onto and hence function is bijective. Okay students, thank you for watching. Bye.